நல்லா கழுவி சுத்தம் பண்ணி 8 மணி நேரம் ஊற வச்ச பிளாக் பீன்ஸை அப்படியே குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வெயிட்டையும் போட்டு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு பானல்லையோ மண் சட்டியிலையோ நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு பாட்டு வெங்காயம், தக்காளி, இதோட ஈரத்தன்மை போனோடனே ஒரு கப்பு தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் கொஞ்சம் வதண்டு வரும்போது மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே மண் சட்டியில் தேவைக்கேற்ப ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, சோம்பு, மிச்சம் இருக்கிற வெங்காயம் இதை வதங்கினோடனே தக்காளி, உப்பு, மஞ்சள் லைட்டாக கலந்து விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா ஸ்மூத்தாக ஸ்மாஷியாக வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது தேவைக்கேற்ப தண்ணியும் ஆட் பண்ணி வேக வச்சுருக்கிற பீன்ஸையும் அதிலேயே போட்டு நல்லா கலந்து விட்டு கொதி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கணும் அப்படின்னா பர்ஃபெக்டான பிளாக் பீன்ஸ் குருமா தயார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.